கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும். இந்த வேளையில் கூட கொர்நேலியுவை பேதுரு சந்திக்க வருகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். தேவன் கொர்நேலியு இடத்துல அனுப்புகிறார் பேதுருவை. போகின்ற வேளையில் அவருக்கு ஒரு சில தரிசனங்கள்லாம் வருகிறது. அந்த தரிசனத்தை பார்க்கின்ற வேளையில் ஒரு துப்பட்டி மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அங்கிருந்து கீழே இறங்கி வருகிறது. அதிலே அசுத்தமான பறவைகள், மிருக ஜீவன்களெல்லாம் இருக்குது. இயேசு தேவன் அந்த இடத்துல பார்த்து இதுகளை அடித்து பிடிச்சி என்று பேதுருக்கு சொல்லுகிறார். அவர் அப்படி சொல்லும் பொழுது, அப்படி அல்ல, அசுத்தமானதை நான் தொடக்கூடாது, அது விலக்கப்பட்டது என்று சொல்லி அந்த நேரத்தில் அது முடியாதுன்னு சொல்கிறார். இப்படியாக இது 2 தடவை 3 தடவை கீழே இறங்கி வருகிறது. அதுக்கப்புறம் தேவன் சொல்கிறார், நான் பரிசுத்தப்படுத்தினதை நீ அசுத்தம் என்று சொல்லாது என்று சொல்லி. எதற்காக இதை சொல்கிறார் என்று சொன்னால், கொர்நேலியு ஒரு புறஜாதியான மனிதன். அவனுக்கும் யூதர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. பேதுரு அவர்களோடு கூட கலக்க மாட்டார். இந்த அதிகாரத்தில் படித்து நீங்கள் பார்ப்பீங்க சொன்னாக்கா, பல வசனங்களிலே அவர்களோடு கூட ஒரு ஐக்கியமே காணப்பட முடியாது. ஒரு வெண்டா வெறுப்பாகத்தான் இந்த இடத்துல பேதுரு கொர்நேலியுவை சந்திக்க வருகிறார். தேவன் சொல்லிவிட்டாரே அப்படி என்று வருகிறார். வந்த இடத்துல அவர்களை பார்த்து கேட்குறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. மீண்டுமாக கொர்நேலியு அவரை பார்த்து, ஒரு தேவதூதன் வந்தார், எனக்கு சில காரியங்களை காண்பித்தார். நான் என்னுடைய காணிக்கைகள், தசமபாகங்கள், இந்த தர்மங்களை எல்லாவற்றையும் அவர் எனக்கு நினைப்பூட்டினார். கர்த்தர் உன்னை நினைக்கிறார் என்று சொன்னார், நீ தேவ பக்தியுள்ள மனிதன் என்று சொன்னார் என்று சொன்னார். இதையெல்லாம் கேட்டுட்டு தான் அவர் சொன்னார், நீ பேதுரு என்கிற ஒரு மனிதன் யோப்பா பட்டணத்தில் சீமோன் என்கிறதான தோல் பதனிடத்தில் இருக்கிறான், அவனிடத்தில் ஆள் அனுப்பி கொண்டு வா. அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த பகுதியில் இந்த கொர்நேலியுடைய ஆட்கள் எல்லாருமே புறஜாதி மக்கள், யூதரோடு கலவாதவர்கள். இவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ஆயத்தத்தோடு இருந்தவர்கள், ஜெபத்தோடு கூட இருந்தவர்கள். ஆனாலும் கூட அவர்களை தேவன் நினைத்தார். தேவன் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்கிற வார்த்தையின்படியாக அந்த நாளிலே நிறைவேற்றுகிறார். வந்து பார்த்து அந்த அவருடைய குடும்பத்தில் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. அவர்களுக்கு மகிழ்ச்சியாக, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஜீவனை விட்டவர், அவர்தான் மரித்தார் என்று ஒரு பெரிய செய்தியை கொடுத்து அவர்களை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார். இந்த வேளையில் மிக முக்கியமான ஒரு வசனத்தை அந்த இடத்துல பேதுரு தெளிவாக சொல்லுகிறார். அது என்னவென்று சொன்னால், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவரும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவருமாய் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடித்ததான ஒரு வசனம். அவர் நன்மை செய்கிறவராக எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். அந்த சுற்றி திரிகிற வேளையில் தான் இப்படிப்பட்டதான குடும்பங்களுக்கு முன்பாக அவர் வருகிறார். புறஜாதியார் அல்ல, யாராக இருந்தாலும் இயேசு அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். அதன் பின்பு பார்க்கும் பொழுது அவர்கள் இயேசுவை, தேவனை உண்மையாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நேரத்திலேயே பேதுரு அவர்களுக்கு செய்தியை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி அவர்களுக்கு வரங்களை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இது எவ்வளோ ஒரு பெரிய அருமையான ஒரு காரியம். நாமும் கூட அப்படிப்பட்டதான ஒரு நிலையில் இருந்தோம், பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கு மற்றவர்கள் அதை பெற்றுக்கொள்ள நாம் எப்படிப்பட்டதான மக்களாக இருந்தாலும் அவரிடத்திலே போய் சுவிசேஷத்தை சொல்லி பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது என்பதற்காக பேதுருவை தேவன் அதிகமாக உபயோகப்படுத்தினார். அவரை உபயோகப்படுத்தி கொர்நேலியுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து தாகமாயிருந்த மக்கள் அனைவருடைய தாகத்தையும் தீர்த்து அந்த இடத்துல பரிசுத்தனுடைய அபிஷேகத்தை கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்ச்சி கொடுக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாடமாக இருக்க உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.